வணக்கம். ஏப்ரல் 16ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. நாஸ்டாக் 1.8%, S&P 500 1.2% வீழ்ச்சியை பார்த்திருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று பெரும்பாலும் கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. அதுவும் பெரிய வீழ்ச்சியை பார்த்திருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 1% வீழ்ச்சியை பார்த்திருந்தது. இப்போ நம்ம இந்த வீடியோ சேர தருணத்தில் நிஃப்டி 0.3% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். க்ரூட் பெட்ரோலியமுடைய வின்ஃபால் டாக்ஸை மத்திய அரசு உயர்த்தி இருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மின்ட் பத்திரிகையிலிருந்து. 2 வாரத்திற்கு ஒரு முறை இந்த வின்ஃபால் டாக்ஸை மாற்றிக்கிட்டு வராங்க அரசு. பெட்ரோலியம் க்ரூடைய வின்ஃபால் டாக்ஸை எவ்வளவு உயர்த்தி இருக்கிறாங்க? 6,800 ரூபாயிலிருந்து 9,600 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க ஒரு மெட்ரிக் டன்னுக்கு. ஏப்ரல் முதல் வாரத்திலையும் இந்த பெட்ரோலியம் க்ரூடைய வின்ஃபால் டாக்ஸை உயர்த்தி இருந்தாங்க. அப்போ 4,900 ரூபாயிலிருந்து 6,800 ரூபாயாக உயர்த்தி இருந்தாங்க. ஏவியேஷன், டர்பைன் ஃபியூல் மற்றும் டீசலுடைய வின்ஃபால் டாக்ஸில் எந்த மாற்றமும் செய்யல, 0 விட்டிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது மின்ட் பத்திரிகையிலிருந்து. ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். எந்த 2 நிறுவனங்கள்? சென்னையை சார்ந்த முருகப்பா குரூப் மற்றும் டாடா நிறுவனமான டைட்டன் கம்பெனி. எதற்காக இந்த பேச்சுவார்த்தை? ஐஃபோன் கேமரா மாடியூல்ஸ்க்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தை. அதை அசம்பிளி செய்வதற்கும் பின்னர் உற்பத்தி செய்வதற்குமாகத்தான் இந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். இப்போதைக்கு ஆப்பிள் கைவசம் இந்தியன் சப்ளை யாரும் கிடையாது இந்த ஐஃபோன் கேமரா மாடியூல்ஸ்க்கு. ஸோ அதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வருவதாக சொல்கிறாங்க. சைனாவிலிருந்து மாற்றாக இந்தியாவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. முருகாக்கவா குரூப்புடைய எந்த நிறுவனம்? மோஷன் எலக்ட்ரானிக்ஸ் தான் இந்த பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும், டைட்டன் கம்பெனியுடைய டைட்டன் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் நிறுவனம் தான் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக அதே எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. வேதாந்தா குறித்து சிலர் கேள்வி கேட்டிருந்தீங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், கம்பெனிக்கு லோன் கிடைச்சிருக்கு. PFC பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கிட்ட இருந்து 11 ஆண்டிற்கான 3,900 கோடி ரூபாய்க்கான லோன் கிடைச்சிருக்குன்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க. பணத்தை வைத்துக்கொண்டு வேதாந்தா என்ன செய்ய போறாங்க? பவர் பிசினஸ்ல முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் வெளியாகி இருக்கு. ஹிண்டல்கோ குறித்து SMC குளோபல் செக்யூரிட்டிஸ் என்ன ரேட்டிங் கொடுத்திருக்காங்க? பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 700 ரூபாய். தற்போதைய லெவலில் இருந்து 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கொடுத்திருக்கிற கால அளவு அடுத்த 5 to 7 வாரங்கள். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அது டெய்லி சாட்லியா வீக்லி சாட்லியா அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தல. இன்டர்குளோப் ஏவியேஷன் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், இண்டிகோ ஏர்லைன்ஸ் உடைய பேரண்ட் கம்பெனி தான் இன்டர்குளோப் ஏவியேஷன். மார்ச் மாதத்தில் இண்டிகோவுடைய மார்க்கெட் ஷேர் எவ்வளவுன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. 60.5%. பிப்ரவரி மாதத்தில் 60.1% இருந்தது. ஸோ மார்க்கெட் ஷேரை உயர்த்தி இருக்கிறாங்க இண்டிகோ ஏர்லைன்ஸ். ஆன் டைம் பர்ஃபார்மன்ஸில் 3வது இடத்துல இருக்கிறாங்க, 81.3%. அதே நேரத்தில் ஸ்பைஸ் ஜெட்டுடைய மார்க்கெட் ஷேர் மார்ச் மாதத்தில் 5.3%, அதுவும் அதிகரிச்சிருக்கு. பிப்ரவரி மாதத்தில் 5.2% இருந்தது. ஆன் டைம் பர்ஃபார்மன்ஸில் ஸ்பைஸ் ஜெட் 6வது இடத்துல இருக்கிறாங்க, 63.6%. பிரபல இன்வெஸ்டரான விஜய் கேடியா குளோபல் வெக்ட்ரா ஹெலிகாப்டர் நிறுவனத்தில் ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாரு. டிசம்பர் குவார்ட்டருக்கான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் மார்ச் குவார்ட்டருக்கான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் ஒப்பிட்டு தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் 2 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸான எலிகான் இன்ஜினியரிங் மற்றும் பட்டேல் இன்ஜினியரிங்ல அவருடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாரு. குளோபல் வெக்ட்ரா ஹெலிகாப்டர் அப்படின்றது பிரைவேட் ஹெலிகாப்டர் ஆபரேட்டர் சர்வீஸ் நடத்தக்கூடிய நிறுவனம். 2.92% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. டிசம்பர் குவார்ட்டர் ஷேர் ஹோல்டிங்ல அவருடைய பெயர் இடம் பிடிக்கல. ஸோ டிசம்பர் குவார்ட்டர் ஷேர் ஹோல்டிங்ல அவர் பெயர் இடம் பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்னா 1% குறைவாக வைத்திருந்திருக்கிறாரு அல்லது ஷேர்ஸே வைத்தில்ல. 1% மேல ஸ்டேக் வைத்திருந்தா மட்டும்தான் நம்ம பேர் வந்து அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல இடம் பிடிக்கும். எலிகான் இன்ஜினியரிங்ல 1.4%லிருந்து 1.3% குறைச்சிருக்கிறாரு. பட்டேல் இன்ஜினியரிங்ல 1.6%லிருந்து 1.5% குறைச்சிருக்கிறாரு விஜய் கேடியா. வெல்ஸ்பன் கார்பரேஷன் நிறுவனம் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. பிப்ரவரி மாதத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அவங்களுக்கு யூஎஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆர்டர் ரத்தா இருக்கு அப்படின்றது SCS கார்பன் டிரான்ஸ்போர்ட் கிட்ட இருந்தது. இப்போ அதற்காக அவங்க வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்றது, அதாவது கேன்சலேஷன் சார்ஜஸ், ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து அந்த கம்பெனி கொடுக்கணும்னு வெல்ஸ்பன் கார்பரேஷன் யூஎஸ்ஏல வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. $15 மில்லியன் அவங்க இழப்பீடாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. எல்கேபி செக்யூரிட்டிஸோட பரிந்துரைகளில் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 2800, ஸ்டாப் லாஸ் 2525. சிஎஸ்பி பேங்க்குக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 440, ஸ்டாப் லாஸ் 397. இண்டஸ் டவர்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 365, ஸ்டாப் லாஸ் 323. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் ஓஎன்ஜிசிக்கு பை ரேட்டிங், டார்கெட் 300, ஸ்டாப் லாஸ் 272. டிவிஎஸ் மோட்டார் ஃபியூச்சரில் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறது மிக மிக ரிஸ்கானது. அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 1880, ஸ்டாப் லாஸ் 2096 ரூபாய். மணப்புரம் ஃபினான்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், ஏப்ரல் 19ஆம் தேதி அவங்க ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க போகிறாங்க. $500 மில்லியன் மதிப்பிற்கான ஃபண்ட் ரைசிங் குறித்தான முடிவு தான் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க மணப்புரம் ஃபினான்ஸ். டாடா பவருடைய குவார்டர்லி ரிசல்ட் எப்படி இருக்கும்னு ஜேஎம் ஃபினான்ஷியல் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. தகவல் நம்ம கிடைத்தது பிஸ்னஸ் டுடேலேருந்து. அவங்க எதிர்பார்க்குற ப்ராஃபிட் 838 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 8% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஜேஎம் ஃபினான்ஷியல். அதே நேரத்தில் வருவாய் 15,900 கோடி ரூபாய் எட்டுவதற்கான வாய்ப்பு, இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 21% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஜேஎம் ஃபினான்ஷியல். வருண் பீவரேஜஸ் இந்தியாவில் பெப்சி ஃப்ரான்ச்சைசி நடத்தக்கூடிய கம்பெனி. மார்கன் ஸ்டான்லி வந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க வருண் பீவரேஜஸ்க்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 1700 ரூபாய். நேற்று க்ளோசிங் பிரைஸ்லேருந்து 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது. ஐசிஐசிஐ லொம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் புது முதலீடு செய்திருக்காங்க. ஸ்டாக்ஸை வாங்கியிருக்காங்க ஏப்ரல் 15ஆம் தேதி. எஸ்ஆர்எஃப்ல அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. 0.24%லேருந்து 0.25%. கோட்டக் மஹிந்திரா பேங்க்லையும் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் எவ்வளவு ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்கன்றது தெரியலிங்க. பர்சன்டேஜில் எந்த மாற்றமும் இல்லை. 0.09% முன்னிருந்து இப்போ 0.09% வச்சிருக்காங்க. 4 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். சிப்லா நிறுவனம் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி தான் சிப்லா ஹெல்த். அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. ஐவியா பியூட்டி இந்தியா அப்படின்ற நிறுவனத்துடன் தான் இந்த ஒப்பந்தம். எதற்காக? இந்த ஐவியா நிறுவனத்துடைய காஸ்மெட்டிக்ஸ் மற்றும் பர்சனல் கேர் பிஸ்னஸை வாங்குவதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம். 130 கோடி ரூபாய்க்கு. இன்ஃபோசிஸ் அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சிஎன்பிசி டிவி 18 ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. சில வல்லுநர்கள் இடையே நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? வருவாய் அவங்க எதிர்பார்ப்பது 38,640 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 0.3% விழும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 1% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 6,180 கோடி ரூபாயை எட்டுவதற்கான வாய்ப்பு உள்ளது. நிதியாண்டு 2025 உடைய கைடன்ஸ் எவ்வளவு கொடுப்பாங்க? 2-6% வழங்குவதற்கான வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 4 ஆண்டுகளாக இன்ஃபோசிஸ் வந்து ரெவென்யூ growth பேசிஸ்ல டிசிஎஸ் காட்டிலும் முன்னிலையில் இருக்கிறாங்க. ஆனால் நிதியாண்டு 2024 இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் காட்டிலும் பின்னல் இருப்பாங்க இந்த ரெவென்யூ growthலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சிஎன்பிசி டிவி 18 செய்தியில். விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 4% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி 18 அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. காலையில் வீட்டில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. பிரபல இன்வெஸ்டரான ராதாகிருஷ்ணன் தமணி டிமார்ட்டுடைய ப்ரொமோட்டருமாக இருக்கிறாரு. அவர் ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாரு விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸில். 2.33 லட்சம் இக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருந்தார். அதாவது 1.5% ஸ்டேக் வாங்கியிருந்தார். அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல. கோல் இந்தியா குவார்டர்லி ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஜேஎம் ஃபினான்ஷியல் ஒரு முன்னோட்டம் வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த தகவல், ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 7,098 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 28% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. சேல்ஸ் 9% விழும்னு சொல்லியிருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் எண்ணிக்கை 34,608 கோடி ரூபாய் எட்டுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ் நிறுவனம் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 6% இன்ட்ராடேல அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி 18ல சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னா, இன்டர்நேஷனல் ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாமளும் அந்த செய்தியை பார்த்துருந்தோங்க காலையில் வீடியோவில். எந்த கஸ்டமர்னு அவங்க சொல்லலை, இன்டர்நேஷனல் ஆர்டர்னு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. ஆண்டிற்கு 69 கோடியிலிருந்து 70 கோடி ரூபாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒட்டு மொத்தமாக 500 கோடி ரூபாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கம்பெனி ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருந்தாங்க. அந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தோம். அதுதான் காரணமாக சொல்லியிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 18ல ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு இன்னைக்கு. பாரதி எக்ஸாகாம் அண்மையில் ஐபிஓ முடிஞ்சு லிஸ்ட் ஆன கம்பெனி இன்றைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஜெஃப்ரீஸ் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1,080 ரூபாய், தற்போதைய லெவலிருந்து 24% மேலும் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1,800 ரூபாய், 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்குக்கும் ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 100 ரூபாய். அதானி போர்ட்ஸ்க்கு ஹெச்எஸ்பிசி தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1,560, தற்போதைய லெவலிருந்து 19% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸைடுக்கு நொமுரா பை ரேட்டிங்கை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 485 ரூபாய், தற்போதைய லெவலிருந்து 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.